ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அல்ஹம்து சூராவை பங்கு வைக்கிறான். நாம சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் பதிலளித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படி பதிலளிக்கிறான்? கஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்பைனி, தொழுகையை எனக்கும் எனது அடியானுக்கும் இடையிலே இரண்டாக நான் பங்கு வைத்து விட்டேன். ஒலி அப்தி மாசால், எனது அடிமைக்கு எனது அடியாருக்கு அவர் என்ன கேட்கிறாரோ அது அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபைதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா காலல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அடியான் ஓதுகிறார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் காலல்லாஹு தஆலா ஹமிதனி அப்தி, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என் அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான். ஒய்தா கால அர்ரஹ்மான் ரஹீம், அர்ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னால் உடனே அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ்னா அலையா அப்தி, என்னை என் அடியான் பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டி விட்டான். வைதா கால மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னால் கால மஜ்ஜதனி அப்தி, என்னை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் என் அடியான் கண்ணியப்படுத்தி விட்டான். வைதா கால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றானா ஹாதா பைனி வ பைன அப்தி, இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையிலே இருக்கிற உறவு நிலை. அல்லாஹ்வுக்கும் அடிமைக்கு என்ன உறவு? மாமா வச்ச உறவா? அவன் எஜமான, நாம அடிமைங்கிற உறவு. அதைத்தான் இந்த வசனத்தில் வெளிப்படுத்துறோம். ஈயாக உன்னைத்தான் வணங்குவோம், நீ வணங்கக்கூடியவன், நீ வணங்கப்படுறத நான் வணங்க செய்யறவன். ஈயாக நஸ்தாயின், நீ தேவையை பூர்த்தி செய்யறவன், நான் தேவையை கேட்கிறேன், உன்கிட்ட தான் கேட்பேன், உன்கிட்ட தான் வணங்குவேன். அப்ப உனக்கு எனக்கு இல்ல தொடர்பு என்ன? நான் கேட்கிற பிச்சைக்காரன், நீ போடுற முதலாளி. நான் கையேந்திர ஏழை, நீ தர்மம் செய்கிற வள்ளல். நீ படைத்த இறைவன், நான் படைக்கப்பட்ட அடிமை. இது அதுக்கு அதை சொல்லுது அப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்லுவானா. அடுத்து இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொன்னோட அப்ப அல்லாஹ் சொல்லுவானா இது என் அடியானுக்கு உரியது. அவன் மேற்றை கேட்கிறான், அவனுடைய நன்மைக்கு. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின் சொன்னோட என் அடியானுக்கு உரியது, அவன் நேரான வழியில போகணும்னு கேட்கிறான். வழி அபதி மாசல், என் அடியானுக்கு அவன் என்ன கேட்டானோ அது அவனுக்கு வழங்கப்படும், அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்லிம்ல 598வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அப்போ எந்த வசனத்தையும் அல்லாஹ் இப்படி உட்கார்ந்து பதில் சொல்றதில்லை, அல்ஹம்து சூராவுக்கு மட்டும் பதில் சொல்றான். அப்ப அல்ஹம்து சூராவை அல்லாஹ் ஒரு உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கிறான், அதை ஒரு கண்ணியப்படுத்தணும் விரும்புறான். அதை நாம இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்றாங்க சொல்லா, ஒரு நாள் ஒரு வானவர் இறங்கி வர்றார். பாபுமின சமாய் ஃபுதிஹல், இன்றைய தினம் வானத்துடைய ஒரு வாசல் திறக்கப்பட்டது. லம் யுஃப்தஹ கத்துன் இல்ல யௌம, இன்றைக்கு தான் அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த வாசல் திறக்கப்படவே இல்லை, பூட்டி இருக்கிற ஒரு வாசல் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஃபனஸலம் மின்ஹு மலக்கும், அதுல இருந்து ஒரு வானவர் ஒருத்தர் இறங்கி வர்றார். லம் யன்சில் கத்துன் இல்ல யௌம், அவர் கூட இன்னைக்கு தான் இறங்கி இருக்கிறார், இதுக்கு முன்னாடி அவர் இறங்கினதே இல்லை. அந்த வானவர் ஒருத்தர் இறங்குறார், இறங்கி வந்து சலாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாரு அபிஷிர் பிநூரைன், இரண்டு ஒளியை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஊத்தீதஹுமா லம் யூதஹுமா நபியுன் கபலக, அந்த இரண்டும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னர் எந்த நபிக்கும் அது வழங்கப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட இரண்டு ஒளி பொருந்திய அம்சங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அது என்ன என்பதை விளக்கிறாரு. ஃபாத்திஹத்துல் கிதாப் ஒன்று, அது அல்ஹம்து சூரா வ ஹவாத்திமு சூரத்துல் பக்ரா, இரண்டாவது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள் என்று அவர் சொன்னார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் 1339வது ஹதீஸாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மெனக்கெட்டு ஒரு ஒளி பொருந்திய செய்தின்னு ஒரு செய்தியை சொல்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புறான் ஸ்பெஷலா. எப்போதும் வரக்கூடிய ஜிப்ரீல்கிட்ட சொல்லி அனுப்பலாம்ல, எப்போதும் ரெகுலரா குர்ஆன் கொண்டு வர்றாங்க ஜிப்ரீல், அவர்கிட்ட சொல்லி அனுப்பலாம்ல. அல்லாஹ் என்ன பண்றான், இத முக்கியத்துவத்தை உணர வைக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு தனி டோரை ஓபன் பண்ணப்படாத வாசல் வழியாக இதுவரைக்கும் வராத ஒரு மலைக்கு இறக்கி விட்டு அவர் வழியாக வந்து சொல்கிறார் இது ஒரு ஒளி பொருந்திய செய்தி. இந்த ரெண்டு செய்தியும் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒளியாக கருதப்படுகிறது என்று சொல்லி திருக்குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதுவெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிற சிறப்புகள் என்பதை நாம படிக்கிறோம். ஆனா நடப்புல பார்த்தா ஹதீஸ்ல வேற ஆய்வு செஞ்சு பார்த்தால்
சொல்லப்படாத பலகீனமான செய்திகள் தான் இருக்கிற செய்தியை சொல்ற ஆள காணும், இல்லாத செய்தியை சொல்ற 1000 பேர் இருக்கிறான். பலகீனமான செய்தி, ஏற்கப்படாத செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பொய்யான செய்தி இருக்குமே, அதையெல்லாம் எடுத்து எடுத்து மேடைக்கு மேல பயான் பண்றான். என்னெல்லாம் பேசுறாங்க? உதாரணமா ஹதீஸ்ல இருக்கக்கூடிய பலகீனமான ஹதீஸ்ல இருக்கக்கூடிய செய்தி, எல்லா நோய்க்கும் மருந்து ஃபாத்தியாவில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, ஆனால் பலகீனமான ஹதீஸ். நோய்க்கு மருந்து இருக்குது, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஒரு செய்தி வருத, அது ஏற்கத்தகாத ஒரு செய்தி. அதே மாதிரி தூங்குகிற நேரத்தில் தூங்க போகும்போது ஃபாத்தியா சூரா ஓதிட்டு தூங்கணும்னா மரணத்தை தவிர மற்ற எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றது செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தியும் சொல்லப்படுகிறது, இதுவும் பலகீனமான ஒரு செய்தி. அதே மாதிரி ஃபாத்தியா சூரா ஓதுனா குர்ஆனில் 3இல் 1 பகுதியை ஓதிய நன்மையை அல்லாஹ் தருவான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதுவும் பலகீனமான செய்தி. அதே மாதிரி அரிசுடைய பொக்கிஷங்களில் ஒன்று ஃபாத்தியா சூரா பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், அரிசுடைய பொக்கிஷங்கள்ல ஒண்ணு இந்த ஃபாத்தியா சூரா, அதை அடியானுக்கும் எனக்கும் நான் பங்கு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது, அதுவும் ஏற்கத்தகாத ஒரு செய்தி. நாம சிறப்புகளை அறிந்து கொள்கிற அதே நேரத்தில் சிறப்பு என்ற பெயரிலே சொல்லப்பட்டிருக்கிற தப்பான செய்திகளை தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா இதை சொல்லிதான் வழிகெடுக்கிறாங்க. தப்பான செய்திகள் வழியாகத்தான் மார்க்கத்தில் இல்லாத பல காரியங்கள் நம்முடைய சமுதாயத்திலே புகுந்திருக்கிறது. அதே மாதிரி 5 வசனங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவில் உள்ள 5 வசனங்கள் ஒரு குழந்தையினுடைய தலையில எழுதப்படாமல் எந்த குழந்தையும் பிறப்பதில்லை, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ்? உலகத்தில் ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளையுடைய தலையெழுத்து என்னவா இருக்குமா? சூரத்துல் ஃபாத்தியாவில் உள்ள 5 வசனம் தான் அதுக்கு தலையெழுத்தா இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, அதுக்கும் ஆதாரம் அதனுடைய அறிவிப்பாளர் தொடர்லையும் பலகீனம் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள தகாத செய்தியா இருக்கிறது. அதே மாதிரி இப்லீஸ் தலையில மண்ணெல்லி போட்டுக்கிட்டானோ, அது மாதிரி ஒரு 4 சந்தர்ப்பம் அவனுக்கு ஏற்பட்டதாம். எப்பமெல்லாம் மண்ணெல்லி போட்டாங்க அவனை அல்லாஹ் சபிச்சாமல, அப்ப மண்ணெல்லி போட்டுக்கிறான். என்னடா இப்படி நாசமா போயிட்டோமே, அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான்ல, அப்பமும் மண்ணெல்லி போட்டுக்கிட்டான், இப்படி ஆகி போயிட்டோமே. ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கொடுத்தான்ல, அப்பமும் அல்லாஹ் இப்லீஸ் மண்ணெல்லி போட்டுக்கிட்டானா. அதுக்கு அடுத்து 4வதாக ஃபாத்தியா சூரா இறக்கப்படும் போது தலையில மண்ணெல்லி போட்டுக்கிட்டான். அந்த அளவுக்கு ஷைத்தானுக்கு ரொம்ப கோபமான செய்தி என்று ஒரு செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதுவும் ஏற்கத்தகாத பலகீனமான செய்திகள். இதுதான் சூரத்துல் ஃபாத்தியா சம்பந்தமாக வந்திருக்கிற சிறப்புகள். இவைகள் அனைத்தும் சூரத்துல் ஃபாத்தியா சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற தவறான செய்திகள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு சூரா சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம், குகைவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்தின் பேரிலேயும் நிறைய பொய்யான தகவல்கள் மக்கள் மத்தியில பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா இதுக்கு சில சிறப்புகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சிறப்பு சொல்றாங்க அப்படின்னா, கியாமத் நாளுடைய நெருக்கத்துல நம்ம எல்லாம் வழிகெடுப்பதற்காக ஒரு பெரிய தஜ்ஜால் ஒருவன் வரப்போகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த ஒருவன். உலகத்துல வந்த எல்லா இறை தூதர்களும் எச்சரிக்கை செய்த ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் தஜ்ஜால் தான். என்ன தஜ்ஜாலுடைய குழப்பம் சாதாரண குழப்பம் இல்ல, அவன் செய்யக்கூடிய காரியங்களை உலகம் பார்த்தால் நல்ல ஸ்டெடியா உறுதியான நம்பிக்கை இல்லாதவங்களை தவிர மற்ற எல்லாருடைய உள்ளமும் ஆட்டம் கண்டும். சரிதானோ, இவன் தான் இறைவனோ, இவன் நிறைய சக்தி இருக்க, தெய்வீக அம்சம் இருக்கிற, நிறைய காரியங்களை பண்றானே என்று சொல்லி அவர்கள் அனைவரும் வழிகட்டு போவார்கள். அந்த அளவுக்கு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை இந்த மனிதன் செய்வான், தஜ்ஜால் செய்வான். அவன் செய்யக்கூடிய அந்த காரியங்களை பார்த்தா என்னமா செய்யறாயான்னு ஆச்சரியம். அப்போ ஈமான பலகீனம் இருக்கிறவங்க எல்லாம் போய் விழுந்துருவாங்க, நீ தான் கடவுள்னு சொல்லிடுவாங்க. பெரிய பெரிய ஆச்சரியத்தை விடுங்க, இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்னாடி சின்ன சின்னதா எவ்வளவு செய்யலாம். சின்ன சின்னதா சில பேரு அப்படியே தலையை சுத்தி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்தவனே சொன்னாங்க, எப்பா தெய்வீக அம்சம் இருக்கும் கையில இல்லவே இல்லை, திடீர்னு எப்படிப்பா எலுமிச்சம்பழம் வந்துச்சு, வாயில இருந்து திடீர்னு ஒரு லிங்கத்தை எடுத்து கொடுக்குற, எடுத்த ஒண்ணுமே இல்லை, வாய்ப்புல எப்படி வச்சிருக்க முடியும். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குது, காலில் போய் விழுந்துடும். பாக்குறமா இல்ல, எத்தனை பேரு மக்கள் போய் இப்படி விழுறாங்க. சின்ன சின்ன மேஜிக்கை செஞ்சு காட்டின தெய்வீக அம்சம் இருக்குன்னு மக்கள் நம்புறாங்களே. இந்த ஆந்திராவில் ஒருத்தர் இருக்கிறாரு, புட்டப்பருத்தி என்ற இடத்துல சாய்பாபான்னு ஒரு ஆளு,
பெரிய தலை நிறைய முடி வச்சுக்கிட்டு நிறைய கடைகளை பார்த்துட்டு போட்டோ போட்டுருப்பாங்க. சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஊஞ்சல உட்காந்து ஆடிக்கிட்டே இருப்பார். பின்னாடி உட்காந்து எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பான். தேனாவுல மோதிரத்துல அவருடைய போட்டோக்களை போடுறது, வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவரை கையெடுத்து கும்பிட்டு விடுறது, கடையை திறந்த உடனே அவரை கும்பிட்டுட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது. கேட்டா அவர் இடத்துல தெய்வீக அம்சம் இருக்குங்க. என்னத்தை அப்படி கண்டுபிடிச்சாங்க? தலையை சுத்தி எரிஞ்சு மலை எடுத்து கொடுக்குறாரு, வாயில இருந்து லிங்கத்தை எடுத்து கொடுக்குறாரு, இல்ல ஒரு வாட்ச் எடுத்து கொடுக்குறாரு, செயின் எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே என்னமோ பெரிய அம்சம் இருக்கு நம்புறாங்க. அது மாதிரிதான் பெங்களூர்ல இருந்து ஒரு பெரிய